சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். 22/8/2024 மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளில் மாலை 6:30 மணிக்கு அதோடு இல்லாமல் வியாழக்கிழமையும் இருக்குது. அதனால் சாய்பாபா மற்றும் ஒரு சின்ன வெள்ளியில் பிள்ளையார் இருக்கார். அபிஷேகம் செஞ்ச வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றிருக்கிறேன். அதாவது அரச இலை மேலே வச்சு விநாயகர் படத்துக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணேன். வியாழக்கிழமை அப்படிங்கிறதால சாய்பாபாவுக்கும் நான் சின்ன பிள்ளையார் கீழே வச்சு தனியாக அபிஷேகம் செய்ய முடியாது. அது ஒரு காயின்ஸ் வடிவத்தில் தான் இருக்குது. அதில் தான் பிள்ளையார் சிலை இருக்குது. அதனால் அதை வச்சு நான் பூஜை பண்ணிகிட்ருப்பேன் எப்பயுமே. அதனால் இந்த மாதிரி வச்சு நான் அபிஷேகம் செஞ்சேன். 3 அபிஷேகம், பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், அதுக்கப்புறம் பன்னீரில் அபிஷேகம். இந்த 3 அபிஷேகம் தான் செஞ்சு வழிபாடு செஞ்சேன். மகா சங்கடகர சதுர்த்தி வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். இந்த நாளை தவற விடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சாயந்தரம் தான் இந்த பூஜையை பண்ணிகிட்ருக்கிறேன். நான் என்கிட்ட படம் தான் இருக்குது. வெளியில் பித்தளையில் எதுவுமே பிள்ளையார் சிலையில் இந்த காயின்ஸ் மாதிரி இருக்குது. இதை வச்சு தான் நான் ரொம்ப நாளாக வழிபாடு செஞ்சிட்ருக்கிறேன். அதுக்கு எப்பயுமே பாபாவுக்கு அபிஷேகம் செய்யும்போது இந்த பிள்ளையாருக்கும் சேர்த்து தான் அபிஷேகம் செய்வேன். அதே போல் வியாழக்கிழமை அப்படிங்கிறதாலையும் மகா சங்கடகர சதுர்த்தி ரெண்டுமே ஒரே நாளில் இருக்கிறதால இந்த அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுருக்கிறேன். நான் நெய்வேத்தியம் பால் அதில் தேன் கலந்து தான் நெய்வேத்தியமாக வச்சேன். எளிமையான முறையில் தான் நான் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். தேங்காய் எண்ணெய் தீபம் விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தீபம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா விநாயகர் பெருமான் மனமிறங்கி நமக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே போல் தான் நான் தேங்காய் எண்ணெய் தீபம் தான் ஏற்றிருக்கிறேன். அரச இலையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன் விநாயகர் படத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எருக்கம் பூ, அருகம்பில்லு இதெல்லாம் வச்சு தான் வழிபாடு செஞ்சுருக்கிறேன். விநாயகர் பெருமானுடைய போற்றி சொல்லினே அட்சதை போட்டு பூவெல்லாம் போட்டு வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாபாவுக்கும் அர்ச்சதை போட்டு வேண்டிக்கிட்டேன். இந்த சங்கடகர சதுர்த்தியில் இந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அதனால தான் இந்த வழிபாடு எளிமையான முறையில் செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. என் சொந்தங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.